பாரதி ராஜாவால் கண்களால் கைது படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டவர் பிரியாமணி. அதன் பிறகு அது ஒரு கனா காலம் மது படங்களில் நடித்தார். பருத்தி வீரன் படம் அவரை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. தேசிய விருதின் மூலம் புகழ் பெற்றார். ஆனால் அதற்கு பிறகுதான் அவருக்கு சறுக்கல் தொடங்கியது. காரணம் அவர் கிளாமர் பாதையை தேர்ந்தெடுத்ததுதான். பருத்தி வீரனுக்கு பிறகு வெளிவந்த மலைக்கோட்டை, ஆறுமுகம் படங்களில் கிளாமராக நடித்தார். அது அவருக்கு உதவவில்லை. அதன் பிறகு தெலுங்கு பக்கம் போய்விட்டார். 2010ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கிய ராவணன் படம் தான் அவர் கடைசியாக நடித்த தமிழ் படம். அதன் பிறகு சாருலதா என்ற கன்னட படம் தமிழில் டப்பாகி வெளிவந்தது. தற்போது மீண்டும் அவர் 6 வருடங்களுக்கு பிறகு தமிழில் நடிக்கிறார். மிஷ்கின் உதவியாளர் GR ஆதித்யா என்பவர் காமெடி படம் ஒன்றை இயக்க இருக்கிறார். அதற்கு இன்னும் டைட்டில் வைக்கவில்லை. திரைக்கதையை எழுதியிருக்கும் மிஷ்கின் வில்லனாக நடிக்கிறார். இதில் கற்றது தமிழ் ராம் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். பிரியாமணி ஹீரோயினியாக நடிக்கிறார். இன்னொரு இளம் ஹீரோ நடிக்கிறார். அவர் யார் என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை. ஜூன் மாதம் படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறதாம்.